அவருக்கு இருக்கிற சொத்து சோமா எந்த பொன்னாசை பெண்ணாசை எல்லாமே வேண்டாம வெறுத்த ஒரு ஞானிக்கு இன்னைக்கு ஏழுமலையானுக்கு மேல தங்கக்காலத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அவருடைய சக்திய ஒரு கருணாநிதியும் முதலமைச்சர் இருக்கும்போது ஒன்றிய செயலர் பார்க்கலாம். ஆனால் நம்ம இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரை எதிர்கட்சியா இருக்கும் போது கூட ஒரு மந்திரியை ஒரு யாருமே பார்க்கக்கூடியது அந்த அளவுக்கு ஒரு இரும்புத்துறை மாதிரி யாரை சந்திக்கணும் யாரை சந்திக்க கூடாதுங்கிற ஒரு கௌரவத்தில் வாழக்கூடியவர்கள். அவர்களே நம்ம தெய்வீக திருமகன் தேவரையாருடைய மண்ணில வந்து அந்த பதவி இருக்க அந்த அன்னைக்கு தங்க கவசம் வைக்கும் போது நானும் அண்ணன் எல்லாம் பொக்கை கொடுத்து வரவேற்றாங்க நின்றுருந்தோம். கண்ணை மூடி தியானம் பண்ணி ஒரு தெய்வத்தை உன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல வந்து வணங்கக்கூடியது மாதிரி நின்று வணங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த தெய்வீக திருமகன் சக்தி உனக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு தானே தெரியும். அப்படியா போன்ற ஒரு ஞானி தெய்வீக திருமகன் தேவரையா, அந்த ஞானியை போட்டி போட்டுக்கிட்டு அவரை நீ குறைச்சி பேசுறீங்கன்னா உனக்கு அறிவுப்பாதை ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு விமான நிலையம் வைக்கணும்னா எவனுக்கு வைக்கணும் சொன்னாங்க, அவங்க பேர் என்ன சொன்னா நமக்கு அந்த அதாவது அவங்க பெருமைப்படுத்துற மாதிரி ஆகி போயிடும். இதற்கு வந்து இன்னைக்கு விமான நிலையத்துக்கு பேர் வைக்கக்கூடிய அந்த தகுதி தெய்வீக திருமகன் தேவரையாவுக்கு மட்டும்தான் இருக்குது. சொன்னாரு ஆள் வாங்கி கொடுத்த ஒரு தலைவராக்கிட்டாருங்க, அது எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அதான் நம்ம பேச வேண்டாம், அந்த நம்ம பேச வேண்டாம். இன்றைக்கு நம்ம விமான நிலையத்திற்கு இன்றைக்கு கட்டாயம் இந்த போராட்டம் இதோடு முடியாமல் அறவழியில அமைதியான முறையில் அதே சமயத்தில் இன்னைக்கு பார்வை பார்க்க ஆரம்பிச்சு போயிட்டாங்க. நாளைக்கு ஒவ்வொருத்தருமா சின்ன சின்னதுகள் வந்துட்டு போலீஸ் பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு நம்ம இடைஞ்சல் பண்ணணும் இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு குறிப்பிட்ட கெடு கொடுக்க வேண்டும். அந்த கெடு முடியவில்லை என்றால் நம்ம தெய்வீக திருமகன் மருதுவாண்டியர் விழா, சதய விழா, ராஜராஜ சோழல் விழா, மருதுவாண்டியர் விழா 27 விழா, தெய்வீக திருமகன் குருபசை 30 முடிஞ்சதற்கு அடுத்து இந்த மாசம் முடிஞ்சதற்கு அடுத்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இல்லை சரியான நமக்கு வந்து பதில் கிடைக்கவில்லை என்றால் அமைதியான அலைச்சொல்ல ஒரு இடத்துல நம்ம ஆட்களுக்கு அதையும் சொல்றேன், ஒரு இடத்துல போராடுற முறைகள் நமக்கு தெரியல. ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு பஸ் முறையிலோ பண்ணணும் என்றால் அமைதியான முறையில் பண்ணா நம்ம ஜெயிச்சிருவோம். ஆனா காவல்துறை நோக்கம் நம்மளோட கலவரத்தை உருவாக்கி அந்த இடத்துல இருந்து லட்சியாத்தி பண்ணி வேட்டங்கிற நோக்கத்துல தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மக்களுக்கு புரியுது இல்ல. போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது 2 பேர் கள்ளவுட்டி எறிகிற லட்சியம் நம்மளுடைய பலத்தை குறைச்சு அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. 30ஆம் தேதிக்கு முடிந்ததற்கு அடுத்து நம்மளுடைய போராட்டம் அமைதியாக அமைப்பு ரீதியாக எல்லா அமைப்புகளும் சேர்ந்து அந்தந்த இடத்துகளை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம மிகப்பெரிய அறப்போட்டமாக முற்றுகையிட்டு இந்த தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வைத்து மத்திய மாநில அரசுடைய கவனத்தை நம்ம சமுதாய மக்கள் ஏற்கனவே ஐயா மூர்த்தியா தேவர் தெய்வம் தேவர் மூர்த்தியா தேவர் அவர்கள் தலைமையில் எந்த நிலைமையில் இருந்தோ அதே நிலைமையில நம்ம உருவாகி ஒற்றுமையாக இருந்து என்ன ஒண்ணு சொல்றேன், இந்த குருபூசை இன்னைக்கு இந்த அளவுக்கு சிறப்பா நடக்கிறதுனால் அதாவது தேவர் தந்த மூர்த்தியா தேவர் எங்க அப்பா சொல்லியிருக்காரு மணிமண்டபம் அந்த ஐயானுடைய அடக்கம் முடிஞ்ச 4வது வருஷம் குருபூசை ஆரம்பிக்க போகும்போது சசிவரண தேவர் குறிப்பா எங்க தெய்வத்தினுடைய தேவரையானுடைய உறவினர்கள்லாம் கோர்ட்ல கேஸ் போட்டு தடை வாங்கிட்டாங்க. குருபூசை நடத்த முடியாத சூழ்நிலையில 144 போட்டாச்சு. அப்ப குருபூசை நடக்குமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது மூர்த்தியா தேவர் ஐயா தான் இங்க இருந்து 100 பேரோட போய் எங்க அப்பாவுக்கு கூட போய் அங்க இருந்து 500 பேரோட பசுமன் மண்ணுக்குள்ள உள்ள நுழைஞ்சு போகும்போது போலீஸ் 144 போட்டு குருபூசை நடத்த தடை வச்சுட்டா நீங்க போங்கயாங்கிறாரு. என்னை சுட்டாலும் சரி என்னை கொன்னாலும் சரி என் தலைவனுக்கு என் தெய்வத்திற்கு நான் ஒரு மாலையை போட்டு ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்து என்ன மேலும் பண்ணு சொல்லி அந்த தடையை மீறி போய் அந்த குருபூசை அவர் ஆரம்பிச்சு வைத்த குருபூசை தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தான், அந்த வீரமிக்க மண்ணை சேர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு அதிகமாக வந்திருக்கிறீர்கள். அதே மாதிரி இந்த தெய்வீக திருமகன் தேவரையாவுக்கு எங்க ஒரு சின்ன களங்கம் ஏற்பட்டாலும் இந்த மதுரை மண்ணு தான் முதல்ல வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. எங்க ராமநாதபுரம் மாவட்டம் தென் மாவட்டத்துகளை விட தெய்வீக திருமகன் தேவரையாக்கு மேல ஒரு பற்றும் பாசமும் இருக்கக்கூடிய ஒரே மண்ணு, ஒரே மண்ணு இந்த உசிலம்பட்டியிலிருந்து வந்த மதுரை மண்ணு தான் இன்னைக்கு முக்கியமும் சங்கமிக்கக்கூடியவர்கள். தமிழில இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் கூட இன்னைக்கு வந்து அவனியா ஊரா கீழத்தூர் அந்த ஏரியா ஊரா ராமநாதபுரம் மாவட்ட மக்களும்
இங்கிட்டு உசிலம்பட்டி மக்களும் இன்னைக்கு எல்லா மக்களும் எங்கிட்டு இந்த சைடு நம்ம அகமுடியார் சமூக மக்களும் கல்லர் மரவர் அகமுடியார் மொத்தம் 3 நம்மளுடைய சமுதாயம் ஒரே இடத்துல சங்கமிக்கக்கூடிய இடம் இந்த மதுரை மண்ணுதான். தயவு பண்ணி சொல்றேன், என்னைக்குமே இந்த தெய்வீக திருமகனுடைய ஆணையாக சொல்றேன், எங்களுக்கு வந்து என்னைக்குமே எனக்கு உட்பிரிவு கிடையாது. சில பேர் வந்துகிட்டு இந்த பேஸ்புக்ல அடுத்த சமூகத்தை சேர்ந்தவன் இதுல உள்ள நுழைஞ்சுக்கிட்டு உங்களை பூரா பிரிவினை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மரவர் மாதிரி ஒருத்தன் போறான், அகமுடியர் மாதிரி ஒருத்தன் போறான், கல்லர் மாதிரி போய் நம்ம 3ஐயும் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 3ல 2 தப்பு திரிச்சு 1 மட்டும் துண்டு வச்சுக்கிட்டாங்க. அந்த 1ஐயும் துண்டு வெடிக்காம அந்த 2ஓட அந்த 3ஐயும் நீங்க அத்தனை பேரும் சேர்க்கணும். யார் எவ்வளவு குறைச்சி பேசுறாலும் சரி, உங்களை தரக்குறை பேசுறாலும் சரி, இது வேற சாதிக்காரன் பேசுறாங்க எண்ணத்தோட நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இந்த விமான நிலையத்திற்காக நீங்க இன்று வரை போராடணும். என்னைக்கு நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வர்றேன். இப்பவே ஒரு துஷ்டினால என் வண்டி ஓட்ட டிரைவருடைய தம்பி மரணத்தினால நான் போக வேண்டிய கட்டாயம். நீங்க தொண்டர்கள் நம்ம வந்தக்கூடிய அத்தனை பேரும் இந்த விழாவை 5:30 மணி வரைக்கும் யாருமே கலையாம இருந்து ஒற்றுமையா இருந்து ஒவ்வொருத்தரும் போனதுக்கு எடுத்து போகாம நீங்க எல்லாரும் இந்த இடத்திலே இருந்து இது ஃபாரூக் பிளாக் விழா நினைக்காதீங்க, நமது தேவருடைய சொந்தங்களுடைய விழா. ஃபாரூக் பிளாக் விழானாலே நம்ம இனத்தினுடைய விழாதான். நம்ம எல்லோருடைய எதிர்கள் இருந்து யாருக்கு கௌரவம் அளிக்காதீங்க. நம்ம அத்தனை பேருக்கு கௌரவம் கிடைக்கிற பெருமை, அவருக்கு தேவராசன் கிடைக்கக்கூடிய பெருமை, எல்லாரும் முத்துராமலிங்க இருக்கக்கூடிய பெருமை கூட நம்ம சமுதாயத்திற்கு கிடைத்த பெருமை தான். மதுரையில் ஒரு இடத்துல இன்னைக்கு விழா நடந்துச்சுன்னா வேற சாதிக்காரை வந்து இது ஃபாரூக் பிளாக் நினைக்க மாட்டான். தேவமார்கள் ஒண்ணு கூட நல்ல கூட்டம், சரியான கூட்டம் இருக்கிறாங்க. அந்த பெருமை பேசுவாங்க, அந்த பெருமை இது ஃபாரூக் பிளாக் பசுமன் தேசியங்களா, அந்த ஃபாரூக் பிளாக் இந்த ஃபாரூக் பிளாக் எந்த ஃபாரூக் பிளாக் நம்ம சமுதாயத்தில் யாரு கூடாலும் நீங்க ஆட்டோ டிரைவர் ஓட்டுறாலும் சரி, ரோடு போனாலும் சரி, ஒரு டைம் கிடைக்கும் வந்து நின்று அந்த விழாவை சிறப்பித்து நம்ம சேவல் சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தணும். ஐயானுடைய ஆசைகள் கட்டாயம் கனவு நனவாகும். இந்த இளைஞர்கள் வீரமிக்க எழுச்சியான இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் கட்டாயம் நிறைவேறும். நம்மளுடைய கனவு உறுதியாக இப்பவே கற்பனை பண்ணியாச்சு. எங்க போறேன்னா தேவரைய முத்துராமலிங்கத்தோட விமான நிலையத்துக்கு தான். என்னைக்கு என்ன சொல்றேன், நம்ம விமான பேர் வச்சிருக்கிறதா எல்லாரும் நம்ம விமானத்துல சென்னைக்கு போகணும். உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவை இந்த அளவுக்கு சிறப்பா ஏற்பட நமது அண்ணனுக்கு என்னுடைய பாசம் அண்ணன் மற்ற பேர் பாராட்டுறாங்க. எனக்கு அன்னைக்கு இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் முத்துராமலிங்க சென்னை இருக்கும் போது ஓட்டுற சார்ந்த முன்னாடி தட்டி கதிரவனை எம்எல்ஏ அண்ணன் காட்டிய முத்துராமலிங்க இல்ல, அவரு இவர் ஜோதி முத்துராமலிங்க அப்படியா சென்னை சார். ஏன்னா எங்க போனாலும் போட்டால கூட என் மூஞ்சி அவர் மூஞ்சி சில இடத்துல ஒன்னாத்தே தெரியும். நானும் அண்ணனை வந்து எனக்கு அண்ணனுக்கு ஈகோல இவருக்கு கிடையாது. அவருக்கு கிடைக்கிற பெருமை எனக்கு கிடைக்கிற பெருமை அவருக்கு. இந்த பெருமை எல்லாம் நம்ம சமுதாய மக்களுக்கு தெய்வீக திருமனுடைய ஆட்சியோட நம்ம எல்லோரும் வெற்றி பெறுவோம். தேவரம் வாழ்க்கை ஜெய். நன்றி, வணக்கம்.